ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹீலர் ஓ பேனிஷ்டு ஃப்ரம் இஸ் பார்ட்டி எபிசோட் 11 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இதுக்கு தவிர எல்லா எபிசோடும் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அவன் எல்லாத்தையுமே அங்கே பயங்கரமாக கொள்றானா. மாஸ்டரோட எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. அதே மாதிரி இந்த வால் இது மேலே தான் நம்ம நம்பிக்கையை வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்குள்ளேயே சின்ன பசங்க கேங்க அவங்க தான், ஏய் நீங்கள் வந்து இங்க என்ன பண்றீங்க, இந்த மாதிரி டைம்ல நீங்க ஒளியணும். நல்லா நான் பசங்க வந்து சொல்றாங்க, நீங்க வந்து என்ன சொல்றீங்க, இப்போ சண்டே எல்லாமே ஓவர் ஆயிடுச்சு, இப்போதைக்கு நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. மாஸ்டருங்க இப்போ இல்ல, தாங்க இதை வச்சுக்கோங்க. அதை வந்து பார்த்தா அதுல ஃபுட்டு தான் இருக்கு. அதே மாதிரி அவங்க எல்லாருக்குமே அங்க தராங்க. அங்க பின்னாடியே இன்னொரு பொண்ணு வந்து சொல்றா, எனக்கு நல்லாவே தெரியுது நீங்க லஸ்ட் நினைச்சுதான் ரொம்ப கவலைப்படுறீங்கன்னு. கவலைப்பட வேணாம், நான் ஒரு எங்களோட வீட்டுல தான் இருக்காங்க. என்னது லஸ்ட் வந்து திரும்ப வந்துட்டானா? இந்த சைடு அவங்க எல்லாரையுமே காட்டுறாங்க. அவங்க பார்த்தா அந்த ஃபேரி டெய்ல் இதை பத்தி தான் பேசுறாங்க. உனக்கு வந்து இந்த ஸ்லீப்பிங் பியூட்டியை பத்தி தெரியுமா? எனக்கு தெரியும், அது வந்து ஒரு பழைய ஃபேரி டெய்ல் தானே. அதுல வர ஸ்லீப்பிங் பியூட்டி அது வேற யாரும் இல்ல, அது நம்ம நசேனா தான். அந்த ஃபேரி டெய்ல அதுல அமேசிங்கான பவர்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ என்ன விஷயம்னா அதுல அந்த ஸ்லீப்பிங் பியூட்டியை டிராகனுக்கு சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. இதை கேட்கிற ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா இதே விஷயம் தான் இப்ப நசேனாக்கும் நடக்க போகுது. இதுக்கப்புறம் அந்த ஆளு டைரக்டா எல்ஃபா பார்க்க வரான். அங்க வந்தோடனே சொல்றான், நான் ஃபைனலி அந்த நசேனாவை கொண்டு வந்துட்டேன். ஓ அப்படியா? ஆமா, நீங்க என்ன பண்ண ஆசைப்படுறீங்க, என்ன வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? ஆனா அவ தாக்குற அந்த தாக்குதல் அது எதுவுமே ஆகல. என்ன பண்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன வச்சு இது உன் மேலதான் டிபெண்ட் ஆக போகுது. நீ எப்பயாச்சும் இந்த ஈவில் டிராகன் இதை பத்திலாம் நீ கேள்விப்பட்டிருக்கியா? நீங்க என்ன பேசுறீங்க, அதை பத்தி எல்லாருக்குமே தெரியும். அப்போனா அதை பத்தி உன்னால சொல்ல முடியுமா? இந்த ஈவில் டிராகன் அது 200 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு எத்துல அப்பியராச்சு. அதோட வேலை அது வந்து என்னன்னா இந்த உலகத்தையே அழிக்க வந்தது அது. ஆனா சடனா ஒரு ஹீரோ வந்தாரு. அவரு தான் அந்த பெரிய கொடூரமான டிராகனை தோக்கடிச்சாரு. அதனால இந்த உலகம் திரும்பவும் அமைதியாச்சு. நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். இருந்தாலும் நீ சில பல விஷயத்த விட்டுட்டு இந்த டிராகன் வந்து தோக்கடிக்கல, இன்னமும் அது இருக்கு. இதை கேட்டாங்க எல்லாருமே ஆச்சரியமாகறாங்க. அப்போனா நீங்க வந்து என்ன சொல்றீங்க, இந்த மாதிரி ஹீரோ வந்து டிஃபீட் பண்ணலையா? அந்த டிராகன் இன்னமும் சாகலையா? ஆமா, அந்த டிராகன் வந்து இன்னமும் சாகல. டிராகனை ஒரு தோக்கடிக்கல. அதாவது என்ன பண்ணாருன்னா டிராகனை அப்படியே பின்வாங்க வச்சாரு. அதனால அது அப்படியே ஓடி போச்சு. அதனால எல்லா 200 வருஷத்துக்கும் அது வந்து திரும்பவும் ரிவைவ் ஆகி இங்க வரும் இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு. சோ இப்போ உனக்கு புரியுதா அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னு? அது திரும்பவும் இங்க தான் வரப்போகுது. இப்போ ரீசெண்டா கூட நிறையவே மியூட்டேஷன் நடக்குது. இது எல்லாமே லேப்ரத்தோட அடிப்பாகத்துல இருந்து தான் நடக்குது. அது எல்லாத்துக்கும் காரணம் அந்த டிராகன் தான். சோ நான் சிம்பாலிக்கா சொன்னா நம்ம ஊர்ல இருக்க அந்த லேப்ரத் இதுக்குள்ள இருந்து திரும்பவும் வந்து நம்மளோட ஊரையும் நம்மளோட மொத்த உலகத்தையும் அழிக்க பார்க்கும். நீங்க என்ன சொல்றீங்க? அப்பனா அந்த ஹீரோ அவர் வந்து எங்க போனாரு? நீ சொல்றல ஹீரோ அவர் வந்து இப்போ இல்ல. எப்பயுமே 200 வருஷத்துக்கு ஏதாச்சும் ஒரு ஹீரோ வந்து அப்பியர் ஆனாங்க. ஆனா இப்போ வந்து ஹீரோன்னு சொல்லிக்கிற அளவுக்கு யாருமே இல்ல. சோ இதுலயே ஹீரோக்கு புரியுது நசேனாவோட நிலைமை என்ன ஆக போகுதுன்னு. இப்பதான் அவரு சொல்றாரு, இப்போ நடக்கிற விஷயம் எல்லாமே அந்த ஹையர் அப்ஸ் அவங்களோட கையில தான் இருக்கு. அதாவது அந்த வயசானவரும் சொல்லிருப்பாருல, எனக்கு மேலேயும் சில பேர் இருக்காங்கன்னு. இந்த விஷயத்த தான் இவரும் இங்க சொல்றாரு. சோ இப்போ அவரு என்ன பாக்குறாருன்னா, இப்போ 100 பேர் இருக்காங்கன்னா அதுல பாதி பேரையாச்சும் அவரு காப்பாத்தணும் அப்படின்னு தான் பாக்குறாரு. கடந்த 200 வருஷத்துல நிறையவே டாக்குமெண்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ் படி பார்த்தா இந்த சிட்டில இருக்க அந்த லேப்ரத் அதுக்குள்ள இருந்து தான் நிறையவே மாஸ்டர் ஃபர்ஸ்ட் ரேம்பேஜ் ஆக தொடங்கும். அது டைரக்டா டவுனை தான் தாக்கும். சோ அதுக்கப்புறம் தான் எல்லா இடத்துக்கும் தாக்க ஆரம்பிக்கும். சோ இதனால கிங் அவரு என்ன ஆசைப்பட்டாலும் அவர் வந்து பண்ணுவாரு. அதுக்காக தான் இங்க வால்ஸையும் உருவாக்கி இருக்காங்க. இந்த வால்ஸ் இந்த சிட்டியை சுத்தி இருக்கும் போது அந்த மாஸ்டர்களால வெளியில போக முடியாது. அதுக்காக தான் அந்த பீப்புள்ஸ் யாரையுமே அவர் வந்து வானே பண்ணல. அதாவது உள்ளே இருக்கட்டும்னு விட்டுட்டாரு. அட நீங்க என்ன சொல்றீங்க, இதெல்லாம் சரிதானா? அவர் வந்து அவரோட இஷ்டத்துக்கு ஏதேதோ பண்ணிருக்காரு. ஆனா இப்போ பிரச்சனை இங்க ஒண்டி முடியல. இப்போ நம்ம ஒண்டி தடுக்கலன்னா அவ்வளவுதான், இந்த வால்ஸ் அது கண்டினியூவா தாக்க ஆரம்பிக்கும். அதனால இந்த சிட்டிக்கு ஒண்டி பிரச்சனை இல்ல. ரேல்மா நெசேனா இவங்க 2 பேருக்கும் தான் பிரச்சனை. ஏன்னா ரேல்மாக்கு தான். இதுக்காக தான் அவங்க ஸ்டார்டிங்லயே ரேல்மா கூட ஒரு டீலையும் போட்டிருப்பாங்க. சிட்டியை இங்க இருக்க மாஸ்டர் ரேம்பேஜ தாக்க ஆரம்பிச்சுனே இருந்தா அவ்வளவுதான், ஆல்மாவோட நிலைமை தான் ரொம்ப மோசமாகும். அதுக்காக தான் இவங்க ஸ்டார்டிங்லயே ஒரு பிளானையும் போட்டிருப்பாங்க. என்னன்னா எப்படியாச்சு உள்ள இருக்கிற அந்த மாஸ்டர் அந்த லேப்ரத்தோட பெரிய மாஸ்டர் அது தோக்கடிச்சிட்டாலே போதும், எல்லாமே எண்ட் ஆயிடும். ஆனா அதே டைம்ல இந்த ரேம்பேஜையும் தடுக்கணும், அந்த டிராகனும் ரிவே ஆகாம பாத்துக்கணும். இப்போ எல்லாமே அவங்களோட கையிலயும் நம்மளோட கையிலயும் தான் இருக்கு. நான் இந்த வாலை டிஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிச்சா ரேல்மாவோட உயிர் ஆபத்துல போகும். இப்போ அவங்க அந்த மாஸ்டரையும் டிஃபீட் பண்ணணும். ஆனா இப்போ என்ன ஒரு கேள்விக்குறினா, அந்த லேப்ரத்தோட அடிப்பாகத்துல தான் அந்த பெரிய மாஸ்டர் அது இருக்கு. அதை அவங்க தோக்கடிக்கணும். ஆனா இப்போ என்ன பிரச்சனைனா இது வரைக்கும் யாருமே நல்லா உள்ள வரைக்கும் போனதே இல்ல. இப்போ இவங்களுக்கும் வேற வழியில நசேனாவை இவங்க காப்பாத்தணும்னா இவங்களும் அங்க போற மாதிரி இருக்கு. சோ அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே நல்லா சாப்பிடணும். அதனால நீயும் நல்லா சாப்பிடுறா, ஏன்னா வெறும் வயித்தோட உன்னால நசேனாவை அங்க காப்பாற்ற முடியாது. அதுக்கு ஹீரோவும் ஒத்துக்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல அவங்க ஒரு மேஜிக் சர்க்கிள் வழியா வேற ஒரு ஏரியாக்கு வராங்க. இந்த சைடு அங்க லேப்ரத்துக்குள்ள இவங்களும் போறாங்களா. அங்க எந்த விதமான மாஸ்டர் இருக்கிற மாதிரி தடையமே இல்ல. எல்லா மாஸ்டரும் இப்போ வெளியில ரேம்பேஜா போயின்னு இருக்கு. சோ இதனால அவங்க
எல்லாருமே எப்படி மேஜிக் சர்க்கிள் வழியா உள்ள போனாங்களோ அதே மாதிரி இவங்களோட கேங்கும் உள்ள போகுதா. இந்த சைடு அங்க நசேனா கேக்குறா, ஆமா இது என்ன இடம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு, எனக்கு இன்னுமா புரியல. இதுதான் இந்த லேப்ரத்தோட ஒரு டீப்பான பகுதி. ஆனா இது வரைக்கும் அந்த பெரிய மாஸ்டரை யாருமே தேடி கண்டுபிடிக்கல. அங்க முன்னாடியே ஒரு மாஸ்டரையும் வேற அவ பாக்குறா. இந்த மாதிரி இடத்துல ரொம்ப பலசாலியான மாஸ்டர்லாம் இருக்கும். நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம முன்னாடியே ஒரு கோயில் இருக்கு பாத்தியா, அங்கதான் நம்ம போக போறோம். இப்படி பேசும்போதே பின்னாடி ஹீரோ வரான். அவன் நசேனாவை பார்த்தோன்னே கத்திக்கினே ஓடி வரானா. அவன் முன்னாடியே அந்த ஜெயிண்ட் ஒன்னை மாஸ்டர் அது நசேனாவும் எவ்வளவு கத்துறா, இருந்தாலும் அதை கேட்காம ஹீரோ அப்படியே ஓடி வரான். அங்க 3 மாஸ்டர் இருக்கா, அதுவும் அங்க பயங்கரமா தாக்குது. ஆனா அடுத்த செகண்டே அதோட கை எல்லாமே அப்படியே துண்டாவுது. அதோட நெஞ்சிலையும் அவன் ஓட்டையை போட்டு விட்டுறான். இதே மாதிரி அங்க இருக்கிற 3 மாஸ்டரையும் அவன் அப்படியே கொள்றான். எல்லாம் பாக்குறான். அவங்க அப்படி ஆச்சரியமாகறாங்க. லாஸ்ட் உனக்கு எதுவுமே ஆகல, சரி வாங்க நம்ம எதுக்கு வெயிட் பண்ணோம், நம்ம முன்னாடி போகலாம். அங்க நசேனாவை பார்த்தோன்னே அவன் அவங்கள கத்த ஆரம்பிக்கிறானா, ஏய் நான் உனக்காக தான் வெயிட் பண்ணேன். என்னது எனக்காகவா, எனக்கு தெரியும் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு. ஏய் நீ பயப்படுற மாதிரி இல்ல, நான் இவளை உன்கிட்டயே ஒப்படைக்கிறேன். பின்னாடியே மொத்தவங்களும் சொல்றாங்க, எங்களுக்கு நல்லாவே தெரியும் அதாவது நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு. இந்த டவுன்ல இருக்க பாதி பேரை நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணலான்னு பாக்குறீங்களா, அது அந்த பிரைம் மினிஸ்டர் அவரு தான் பண்ணலான்னு ஆசைப்படுறாரு. ஆனா அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா இப்போதைக்கு யாருமே சாக கூடாது, ஏன்னா நம்ம தான் எல்லாருமே காப்பாத்தணும். நம்பனா அது நீ தான் லாஸ்ட். இதை கேட்டோனே அவன் ரொம்ப ஆச்சரியமாகறான். ஏன்னா இப்போ உன்னோட கையில தான் இருக்கு இந்த நாட்டுல இருக்க மக்களையும் இந்த உலகத்தையும் காப்பாத்துறதுக்கு. இதை கேட்கும் போது அவங்களால நம்பவே முடியல. அப்படி அவங்க போகும்போது தான் சொல்றாங்க, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த லேப்ரத்தோட அந்த பெரிய மாஸ்டர் அதை தான் நம்ம தோக்கடிக்கணும். அந்த ஈவில் டிராகன் ரிவே ஆகணும்னா அதுக்கு ஏகப்பட்ட அமௌண்ட் ஆஃப் மானா கிடைக்கணும். அதுக்கு முக்கியமான ஒரு ரீசனா இருக்குது இந்த லேப்ரத்துல இருக்க அந்த பெரிய மாஸ்டர் அதுதான். சோ அதை நம்ம தோக்கடிச்சிட்டாலே போதும், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம எண்டு கடை போட்டுடலாம். ஜிகும் கேக்குறான், அடே நீ அவரை நம்ப போறியா, நான் லஸ்ட்டுக்கு அங்க நம்பிக்கை இல்ல, இருந்தாலும் நசேனாவையும் இருக்கிற மக்கள் எல்லாரையுமே காப்பாத்தணும்ல. சோ இதனால அவனுக்கு வேற வழியில அவரு சொல்ற மாதிரி இவன் பண்ணிதான் ஆகணும். ஏன்னா இந்த மாஸ்டர் இதை நம்ம டிஃபீட் பண்ண வேண்டியதான். இப்போ அந்த டிராகனால ரிவே ஆக முடியாது. என்னதான் அது ரிவே ஆகலனாலும் அது வேற டென்ஷன், அதாவது வேற லேப்ரத்துல இருக்க மத்த மாஸ்டருங்க கிட்ட சொல்லும். அங்க இது ரிவே ஆக திரும்பவும் தொடங்கும். அட நீங்க என்னதான் சொல்ல வரீங்க, இது கண்டினியூவா நந்தினி தானே இருக்கும். இல்ல நம்ம இதுல ஜெயிச்சே ஆகணும். அதனால நம்மளுக்கு ஒரு ப்ரெஷியஸான விஷயம் கிடைக்கும். அது டைம் தானே. ஆமா நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிறீங்க. அந்த வயசானவரு அங்க தட்டுறாரா, இதனால அங்க ஏதோ ஒரு விஷயமும் அப்படியே சமனாவுது. இதுதான் இந்த லேப்ரத்தோட அந்த பெரிய மாஸ்டரே. போங்க அதை போய் தாக்கி எப்படியாச்சும் ஜெயிக்க பாருங்க. இவருக்கு வேற வேலையே இல்லையா, இந்த மாதிரி நின்னு பேசுவாரு, அவ்வளவுதானே. பேசுறதுக்கெல்லாம் டைம் இல்ல, வாங்க நம்ம தாக்கலாம். காரிமா அவளோட மேஜிக் வச்சு அப்படியே அதை பிடிக்கிறா. இந்த சைடு ரொனால்டோவும் ஜிக்கும் அதை பயங்கரமா வெட்டி தாக்குறாங்க. அது அடங்கல, அப்படியே அதோட பவரை யூஸ் பண்ணி அந்த இடத்தையே ஒரு மாதிரி நாசமாக்குது. இதோ ஒரு வாய்ப்பா வச்சு நசேனா ஒரு பஞ்ச் அடிக்கிறா. இதனால அதோட மூஞ்சே உடஞ்சு போகுது. டப்புன்னு ஹீரோவும் அதை பயங்கரமா குத்தி கொள்றானா, அது அப்படியே டெஸ்ட்ராய் ஆகுது. இன்னமும் உங்களுக்கு புரியல அந்த மாஸ்டர் என்ன எந்த போயிடுச்சா, எவ்வளவு ஈஸியா இவங்க டிஃபீட் பண்ணிட்டாங்கன்னு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்களா. ஆனா அந்த சந்தோஷம் கொஞ்சம் கூட நிலைக்கல. அங்க ஒரு வாய்ஸ் கேக்குது. திடீர்னு ஹான்சாம உள்ள இருந்து ஒரு போர்ட்டல் உருவாயி அதுல இருந்து ஏதோ ஒரு விஷயம் அப்படியே பிடிச்சு தூக்குது. என்ன அவ்வளவு சந்தோஷப்படுறீங்களா, நான் விட மாட்டேன். இதை பார்க்கும் போதே அந்த மிஸ்ட், அதாவது அந்த எல்ஃப் அவருக்கு புரியுது. அப்போனா அந்த ஈவில் டிராகன் அது உருவாயிச்சுன்னு நினைக்கிறேன். அந்த ஈவில் டிராகனை சொல்லுது, ஹேய் மிஸ்ட், நான் உன்கிட்ட எத்தனை வாட்டி தான் சொல்றது, என்னால புரிஞ்சிக்க முடியாதா, அதாவது நீ எத்தனை வாட்டி தான் இதே மாதிரி பண்ண போற, மரியாதையா இப்போ நான் சொல்ற மாதிரி பண்ண, இல்லனா இந்த பையன் இவனை நான் அப்படியே கொல்ல போறேன், இவனை நான் கொல்ல கூடாதுன்னா உன்னோட பாடிய மரியாதையை எனக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண. அங்க ஹான்சாமா சொல்றாரு, வேணா நீங்க அப்படி பண்ண கூடாது, என்னோட லைஃபை கம்பேர் பண்ணா மத்தவங்களோட உயிர் ரொம்ப முக்கியம், உங்களை எப்படியாச்சும் காப்பாத்த பாருங்க. அங்க அவரும் அந்த பெரிய ஹோலை எப்படியாச்சும் சீல் பண்ணலான்னு பாக்குறாரா. அதுக்குள்ள அவரையே பிடிச்சு அவரோட பாடி அப்படியே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது. அங்க இருக்கிற எல்லா மானாவையும் அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமா கேதர் பண்ணு. ஹீரோவும் ஹீல் பண்ண போறான். வேணா என்ன ஹீல் பண்ணாதீங்க, வெளியில போய் மத்தவங்களை எப்படியாச்சும் காப்பாத்த பாருங்க. அதாவது இப்போ முக்கியமா மிஸ்ட் அவரை தான் நீங்க தடுக்கணும். அவரால் இப்ப மானவ அது கேதர் பண்ணிருக்கு, வெளியிலேயே அது போய் பாக்குது. அட நீங்க இப்படி எல்லாம் விளையாடுவீங்கன்னு நான் யோசிச்சு பார்க்கல. நான் இதை வச்செல்லாம் உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. இதோட பவரை யூஸ் பண்ணி அங்க நிறையவே வேறுகளால அதை அப்படியே தடுக்க பாக்குதா. உள்ள இருக்க ஆளுங்களுக்கும் ஒண்ணுமே புரியல. ஆமா லஸ்ட் இப்போ என்ன பண்ணிருக்கான். இந்த சைடு இதனால ரேல்மாக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமா அஃபெக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல அங்க ஹீரோவும் இதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறான். இங்க இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த டிராகன் வெளியில வந்ததா இல்லையான்னு நம்மளுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் தெரியும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்பதான் நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சாயனரா.